சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவில் ஆளுநர் பரிந்துரைகளை நிராகரிக்கும் தீர்மானம். திருத்தங்களை ஆளுநர் பரிந்துரை செய்ததே சட்டத்திற்கு புறம்பானது என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. திருவாரூர் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். பணகுடியில் நெற்பயிர் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடைவீதிகளில் குவிந்த மக்கள். சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் களை கட்டிய விற்பனை. தீபாவளி கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி பண்டிகையையொட்டி 6 சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. மதுரைக்கும் செங்கோட்டைக்கும் ரயில்கள் இயக்கம். புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் உரிமைத் தொகை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்ததற்கு யார் காரணம் என சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுக ஆட்சியில் 4,80,000 கோடி ரூபாய் கடன் இருந்ததாக தங்கமணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. விஜய் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசலுக்கு காரணம் என உண்மை கண்டறியும் குழு அறிக்கை. சென்னையிலிருந்து தாமதமாக புறப்பட்டது ஏன் என விஜய் பதிலளிக்கவும் வலியுறுத்தல். மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜிடம் 2.5 மணி நேரம் விசாரணை. ஜாய் கிரிசில்டா அளித்த புகார் தொடர்பாக நேரில் ஆஜரானார். ஆந்திராவில் இருந்து சரக்கு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல். லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேரை கைது செய்து விசாரணை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 95,200 ரூபாய்க்கு விற்பனை. ஆந்திராவின் ஸ்ரீசைலம் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்து தியானம். இந்திய மக்களின் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்ததாக பதிவு. அகமதாபாத் விமான விபத்து குறித்து நீதித்துறை மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும். உயிரிழந்த விமானி சுமித் சபர்வாலின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் மனு. அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். போர் நிறுத்தம் குறித்த டிரம்பின் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எனவும் பதிவு. HR பிரிவில் 15% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமேசான் நிறுவனம் முடிவு. AI பயன்பாடு மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு காரணம் என தகவல். ICCயின் செப்டம்பர் மாத சிறந்த வீரர் வீராங்கனை அறிவிப்பு.
இந்தியாவின் அபிஷேக் சர்மா, ஸ்மிருதி மந்தனா விருது வென்று அசத்தல். சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவில் ஆளுநரின் பரிந்துரைகளை நிராகரிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஆளுநர் பரிந்துரை செய்ததே சட்டத்திற்கு புறம்பானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா நிதிச் சட்ட முன்வடிவு என்ற வகைப்பாட்டில் வருவதால் அதை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு ஆளுநரின் பரிந்துரை பெறப்பட வேண்டும். அந்த வகையில் ஆளுநருக்கு அந்த மசோதா அனுப்பப்பட்ட நிலையில் அவர் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் சில சட்டப்பிரிவுகள் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். மசோதா பேரவையில் நிறைவேற்றப்படும் போது தனது கருத்துக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் அரசிடம் கூறியிருந்தார். இதுகுறித்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநரின் செயல் அரசியல் சட்டத்திற்கும் சட்டப்பேரவை விதிமுறைகள் முரணானது என தெரிவித்தார். ஒரு மசோதா பேரவையில் விவாதிக்கப்படும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஒரு மசோதா பேரவையில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படவில்லை என கூறிய முதலமைச்சர் அவரது கருத்துக்களை சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டம் இயற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம். ஆகவே மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை. எனவே 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மசோதா மீதான ஆளுநரின் பரிந்துரைகளை நிராகரிக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வரும் 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, தெற்கு உள் கர்நாடகா, கடலோர ஆந்திரா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 16 நாட்களில் மழை அளவு இயல்பை விடவும் 37 விழுக்காடு அதிகமாக பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 24ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரள, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும். இந்த ஆண்டு வட மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழியக்கூடிய மேக வெடிப்புகள் குறித்து 50க்கும் மேற்பட்ட தரவுகள் மூலம் கண்காணித்து வருவதாகவும் அமுதா தெரிவித்தார். நெல்லை, குமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பெய்த தொடர் கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. அப்போது மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் சென்றதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மோதிரமலை அருகே கும்பை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கோளாஞ்சி மடம் பகுதியிலிருந்து மோதிரமலை பகுதிக்கு பழங்குடியின மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், கயத்தாறு, கழுகுமலை, விளாத்திக்குளம், புதூர், வைப்பாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது.
ராமநாதபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பாரதி நகர், கேணிக்கரை, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் தீபாவளி பண்டிகைக்காக வந்துள்ள சாலையோர வியாபாரிகள் மழையில் நனைந்தபடி வியாபாரம் செய்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சோலையப்பன் தெருவில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் 20 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கரும்பு, வாழை மற்றும் தீவன புல் ஆகியவை நீரில் மூழ்கி அழுகின. சோலையப்பன் தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டதால் மழைநீர் வடிய வழி இல்லாமல் நீர் வயலில் தேங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரமாக பெய்த மழைக்கே பார்த்தீங்கன்னா இது குளம் மாதிரி தேங்கி கிடக்கு. இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கான ஒரு வடிகாலோ எந்த வசதியுமே இல்லை. நாங்கள் கடந்த முறை எல்லாம் அழிவு ஏற்பட்ட போதே நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்துக்கெல்லாம் தகவல் தெரிவித்தோம். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்க. ஆனால் கோடை காலத்தில் ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. மறுபடியும் பாருங்கள், இந்த ஒரு வாரம் மழைக்கே வந்துட்டு தண்ணி எவ்வளோ தேங்கி நிற்குதுன்னு இதை எப்படி எங்களால் வெளியே தரணும்னு சொல்ல முடியல. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையால் சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விவசாயிகள் கடந்த 20 நாட்களாக நேரடி விதைப்பு மூலம் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் ஆனைக்குப்பம், பனங்குடி, நெய்க்குப்பை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. இந்த நிலையில் கிளை வாய்க்கால்களை அரசு உடனடியாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த இதில் இருந்து எங்களுக்கு வடிகத்துக்கு ரொம்ப இது பண்ணி கொடுக்கணும். இந்த வெங்காய தாமரை எல்லாம் போட்டு மூடி கிடக்கு, தண்ணி வராமே வெளியிலே போக மாட்டேங்குது, வயலில் தேங்கி நிற்கிது. இதை தெளிச்சது உள்ளே இருக்குது. இது வருமா வராதாங்கிறது என்னன்னு எங்களுக்கு புரியல. அதை நீங்கள் அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கொடுக்கணும். நெல்லை மாவட்டம் பணக்குடி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் சுமார் 75 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையோடு ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்திலும் முதலமைச்சர்கள் கூட்டங்களிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வருவதாகவும், தற்போது பாஜகவுடன் புதிதாக கூட்டணி சேர்ந்திருக்கும் அதிமுக தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல. ஆகவேதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார் தவிர வேற எந்த நோக்கத்தோடும் அல்ல. தமிழ்நாட்டின் கடன் தொடர்பாக மின்துறை முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பிய போது தற்போதைய கடன் சுமைக்கு முந்தைய அதிமுக அரசுதான் காரணம் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இருவருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி எல்லா துறைகளிலும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதோடு மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கூடுதலாக 35 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை தருவதாக கூறியுள்ள திமுக அரசு 4 ஆண்டுகளாக தர வேண்டிய தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் இரட்டை இலக்க வளர்ச்சி எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக அரசு வைத்துச் சென்ற கடன் தொகைக்கு திமுக அரசு ஆண்டுக்கு 1,40,000 கோடி ரூபாய் வட்டி கட்டி வருவதாக தெரிவித்தார். அதிமுகவின் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது 4,80,000 கோடி ரூபாய் கடன் இருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores
இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன். உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதை தான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசணும்னா நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன். என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன். நான் கேட்டுக்கோங்க. 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 2011-12 முதல் 2015-16 வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் 1,01,349 கோடி. அடுத்து அந்த ஆட்சியுடைய முடியும் போது 2,11,066. எவ்வளவு போச்சு? 108% உயர்ந்திருக்கு. கடனை பற்றி பேச அதிமுகவுக்கு தார்மீக கடமை இல்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். அணுகுமுறையை அடமானம் வைத்துவிடக் கூடாது என்று தங்கம் தென்னரசு கூறினார். அப்போது குறுக்கிட்ட தங்கமணி கொள்கையும் அணுகுமுறையும் வேறு வேறு என்று குறிப்பிட்டார். அனைவருக்கும் தன்மானம் உள்ளது என்றும் அதை யாரும் அடமானம் வைக்கவில்லை என்றும் தங்கமணி தெரிவித்தார். புதிதாக விண்ணப்பித்துள்ள மகளிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நவம்பர் 14ஆம் தேதி நிறைவடையும் என்று கூறிய அவர் தகுதியுள்ள விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்திருக்கிறாங்க. 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி இந்த ஆண்டு முடிவரை இருக்கின்றது. இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். கரூரில் விஜய் பிரச்சார வாகனம் வந்த பிறகே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே துயர சம்பவத்திற்கு முதல் காரணம் என்றும் உண்மை கண்டறியும் குழுவின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் சார்பில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக உண்மை அறியும் குழுவினர் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தனர். பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி அறிக்கை தயார் செய்த இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் சரஸ்வதி, கீதா கிறிஸ்டினா, சாமி ஜாக்லின், சுதா காந்தி உள்ளிட்டோர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த கூட்டத்தில் விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமா, இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமா நாங்க பார்க்கிறோம். இத்தனைக்கும் அவரோட இருந்த ஒரு பாதுகாவலரே சொல்றாரு கிரவுட் பர்ஸ்டிங்னு. அவர் அவ்வளோ அழுத்தமா சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் தன்னுடைய பேச்சை தொடங்கட்டுமான்னு கேட்டு தொடங்குறாரு. இது அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை, எந்த நலனும் இல்லை அப்படின்றத காட்டுதுன்னு நாங்க நினைக்கிறோம். விஜயின் பிரச்சார வாகனம் நுழையும் போதே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளனர். விஜய் தாமதமாக வந்தது தவறு என்றும் பொதுமக்களின் ரசிக மனப்பான்மையும் துயரத்திற்கு ஒரு காரணம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். பெண்களெல்லாம் பெண்களா நிற்கலான்று எல்லா பெண்களும் கூடியிருந்த இடமாக ஆகிவிட்டது. அது குழந்தைகளோட பெண்கள் சேர்ந்த இடமாக மாறிவிட்டது. அந்த கூட்ட நெருக்கடியும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வாகனத்தை கொண்டு செலுத்தியது என்பது ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும், அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில் இதை செய்யப்பட்டிருக்கோன்னு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கரூரில் கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனும் காரணத்தால் விஜய் திட்டமிட்டு தாமதமாக வந்ததும் திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு போட்டியாக டிசம்பரில் நடக்கவிருந்த பிரச்சாரத்தை செப்டம்பரில் நடத்தியது தெரியவந்துள்ளதாகவும் உண்மை கண்டறியும் குழுவினர் கூறினர். நாங்கள் கட்சியே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சிக்கும் நாங்கள் சாதகமாக என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர்
அவர் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தண்ணி இருக்கா சாப்பாடு இருக்கான்னு முதல்ல கேட்பார். அது மாதிரி ஒரு மனிதாபிமானம் கொண்ட நடிகர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான். அருணா ஜெகதீசன் ஆணையம் இந்த விசாரணையை தொடர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துடன் சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் என்றும் உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் எனவும் உண்மை கண்டறியும் குழுவினர் வலியுறுத்தினர். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் அங்குள்ள வைஷாலி மாவட்ட மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களது கோரிக்கை குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு வருகின்றது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பாட்னா நகரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதி, கங்கை நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த கிராமத்தோட வளர்ச்சிகள் எந்த மாதிரி இருக்குது, தேர்தலில் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்ப்போம். தலைநகர் பாட்னா அருகே உள்ளதுதான் வைஷாலி மாவட்டம். இங்குள்ள ஹஜிபூர் சட்டமன்ற தொகுதியில் ஷைஃபூர் என்பது கங்கை நதியை ஒட்டியுள்ள சிறிய கிராமமாகும். 100 முதல் 150 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் இப்பகுதியில் மக்கள் பெரும்பாலும் வாழை சாகுபடி மற்றும் அது சார்ந்த தொழிலையே நம்பியுள்ளனர். நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்பது ஹஜிபூர் தொகுதி வாக்காளர்களின் குமுறலாக இருக்கிறது. பாஜகவை சேர்ந்த அவதேஷ் சிங் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். मुख्यमंत्री बनाने के लिए हम लोग एक वोट करके और एक युवा से हम लोग आग्रह करते हैं कि अपना एक बहुमूल्य वोट तेजस्वी यादव को दे, ताकि हमारे बिहार का मुख्यमंत्री युवा हो और बिहार बदले, क्योंकि हम लोग 20-25 वर्षों से जो सरकार देख रहे हैं उससे हम लोग की कोई देखने की कोई फ़ायदा नहीं मिल रही है। एक तो देख रहे हैं खड़े खड़े बिजली, यहाँ पर खड़े खड़े बिजली है, ये सब हम लोग का देखने के है, मैं जलने के लिए नहीं है। ये सड़क जो बना है यही देख ही रहे हैं किस तरह से सामने बनाया गया है, 2 दिन पहले बनाया गया है, कहीं जर्जर है, कहीं कटा हुआ है, कहीं धंसा हुआ है। பெண்கள் சுயதொழில் தொடங்க பிரதமர் மோடி அறிவித்த 10,000 ரூபாயும் தங்களுக்கு வரவில்லை. பீகாரில் பூரண மதுவிலக்கு அறிவிக்கப்பட்டாலும் சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் பெண்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். देखिए सारा 4 चक्का से बड़का बड़का आदमी से दारू पहुंचा रहा है बिना घूस के, घूस नहीं लेते हैं और सारा झोरी भरते हैं कौन सरकार के। इधर से मतलब कि धर के आज थाना में जितना दारू वाला धराता है कि रे दारू वाला के पकड़ और सारा घूस लेके 1 महीना में 2 महीना में घूस लेके बेल हो जाता है। कैसे बेल हो जाता है? कौन लेता है पैसा? सरकार न लेता है तो कौन पैसा लेता है? எனவே ஹஜிபூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தங்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு செல்லும் தூரத்தில் மிக அருகிலேயே இருந்தாலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் பாட்னாவிற்கு மிக அருகில் இருக்கும் இந்த கிராம மக்கள். பீகாரிலிருந்து செய்தியாளர் ஹரிஹரன், ஒளிப்பதிவாளர் நரேந்திரன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.